எல்லோருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் 2022 இதில் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நான் பழைய சில கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து செக் பண்ணப்ப இந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் முடிவுக்கு வர முடிஞ்சிச்சு. அதனால இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பழைய ஒரிஜினல் ஹைகோர்ட் எக்ஸாமினர் போஸ்ட் கொஸ்டின் பேப்பரையும் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்களில் கீழமை பதவிகளுக்கு அவங்களே தான் எக்ஸாம் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ தான் முறையாக ஹைகோர்ட் இந்த வேலையை செய்கிறாங்க. ஏற்கனவே ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்புறம் நைட் வாட்ச்மேன் போன்ற பதவிகளுக்கு போன வருஷம் எக்ஸாம் வச்சு ஆளையும் செலக்ட் பண்ணி இப்போ அவங்க ஜாயினும் பண்ணிட்டாங்க. இப்போ நடக்க போகிற எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசு தான். இப்போ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க எழுத்து தேர்வு முறை என்னன்னு பார்த்துடலாம். தமிழ் மொழி அந்த தேர்வு பார்த்தீங்கன்னா SLC ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது 50 மதிப்பெண்களுக்கு நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பகுதி ஆ, இதில் பொது அறிவு மற்றும் திறன் அறியும் மனக்கணக்கு நுண்ணறிவு இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 100 மார்க்குக்கு நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக இன்னொன்று போட்டிருக்காங்க. அந்த பகுதி அ தமிழ் மொழி தேர்வில் குறைஞ்சபட்சம் 50க்கு 20 மதிப்பெண்கள், அதாவது 40%. இதை வாங்கினாதான் பார்ட் பி, அதாவது பகுதி ஆவையே மதிப்பீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது தமிழ் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பகுதி ஆல பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி ஆல நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவியல், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, இந்த மாதிரி பல்வேறு விஷயமும் கொடுத்துருக்காங்க. தேர்வு வினாத்தாள் பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம் இந்த 2 மொழியிலுமே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிரிவு ஆ தேர்வு வினாத்தாள் தமிழ், ஆங்கிலம் இந்த 2லுமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் எனக்கு கிடைச்ச பழைய சில கொஸ்டின் பேப்பரை வச்சு கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இது நடக்குமா, இப்படி தான் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அதனால இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது எந்த அளவுலையும் உறுதி கிடையாது. சயின்ஸ் அதாவது அறிவியல் இதில் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு இதில் 14லேருந்து 18 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கணக்கு மேக்ஸ் இதில் 12லேருந்து 16 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை, அதுக்கப்புறம் லா, அப்புறம் போலீஸ் இது சம்பந்தமா 8லேருந்து 12 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கோர்ட்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இப்ப இருக்க உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் யாரு, அதுக்கப்புறம் முக்கியமான சில கோர்ட் விஷயங்கள் எப்போ ஆரம்பிச்சாங்க, இது மாதிரி கொஞ்சம் கேள்விகளை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி வரலாறு இதுல 6லேருந்து 10 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் இதுல இருந்து 6லேருந்து 10 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கணிப்பொறி கம்ப்யூட்டர் இதில் 6லேருந்து 10 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. இதில் இப்போ ரீசெண்டாக ஐடியை பற்றியும் சில கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் இதில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 6 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு ஜிகே இதுலையும் 2லேருந்து 6 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 100 கேள்விகளை பார்த்தீங்கன்னா சயின்ஸ், மேக்ஸ், ஆப்டிடியூட் இதிலெல்லாம் அதிகமாக கேள்விகள் வர மாதிரி தெரியுது. அதனால் இதில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. கேள்விகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு படித்தவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. இன்டைரக்டாக உங்களை குழப்புற மாதிரி எந்த கேள்வியும் இருக்க மாதிரி தெரியலை. வாங்க பழைய ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு நடத்திய கொஸ்டின் பேப்பரை இனி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பொது அறிவில் 50 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு 100 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 50 கேள்வி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2019 வருஷம் எக்ஸாமினர் போஸ்ட்டுக்காக ஹைகோர்ட்லேருந்து கேட்ட கேள்வி இது. வாங்க பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எந்த மென்பொருள் வலை சேவகம் வெப் சர்வர் இல்லை? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பைத்தான். மற்ற எல்லாமே வெப் சர்வர் தான். கீழ்கண்டவற்றுள் எது சமூக ஊடகம் இல்லை? இதுக்கு பார்த்தீங்கன்னா EDX. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்க வேண்டும்? இதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுவது விவசாய புரட்சி. இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது.
இதில் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்குது. அதில் ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இந்த மேக்ஸ் கணக்குக்குள்ள பதிலை அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேன். எப்படி ஈஸியாக இந்த மேக்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் அந்த வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஆப்டிடியூட் கொஸ்டின் அதுக்கும் எப்படி ஆன்சர் சால்வ் பண்ணணும் அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போது இந்த கொஸ்டினையும் ஆன்சரையும் உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு, எத்தனை தெரியல, நீங்கள் என்ன மாதிரி படிக்கணும், இதை இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. Bye.